அரவிந்த் இஸ் மை எவ்ரிதிங். என்னோட எல்லாமே அரவிந்த் தான். ஆனா எனக்கு விகடன் வந்து எனக்கு இந்த இதுல வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. பிகாஸ் நானும் அரவிந்தும் கப்பலா சேர்ந்து குடுத்த இன்டர்வியூ வந்து நாங்க தீபாவளிக்கு இதே டைம்ல ஆல்மோஸ்ட் த சேம் டைம் நானும் அரவிந்தும் ஒரு கப்பல் இன்டர்வியூ குடுத்தோம். இதே மாதிரி ஒரு இது. ஸோ அதுல வந்து வி வர் ஏபிள் டு எங்களுக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி விஷயங்கள், லவ் அத ஷேர் பண்ணிக்கிற இது இருக்கு. இப்போவும் வந்து அதே மெமரிஸோட தான் நான் இருக்கேன். ஜஸ்ட் தட் ஹி இஸ் நாட் தேர் ஃபிசிக்கலி. பட் அதர்வைஸ் இஸ் மை எவ்ரிதிங். ஏன்னா நான் வந்து எப்போவுமே என்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லையும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்போ சரி, அரவிந்த பற்றின விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதிகமாக. ஸோ ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் கான் எனிவேர். நாம் அவங்கள நினைக்க அவங்க எங்கேயுமே போயிட மாட்டாங்க. ஸோ இஸ் அ பார்ட் ஆஃப் மீ. ஹி ஸ்டில் லிவிங் த்ரூ மீ. அவன் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் என் மூலியமாகவும் அவன் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருப்பான். அந்த ஒரு விஷயத்தில் ஹீஸ் மை எவ்ரிதிங் ஆக்சுவலி. ஸ்டில் அண்ட் ஃபார் எவர் ஹில் பி மை எவ்ரிதிங். பெஸ்ட் மெமரி வித் அரவிந்த் சார்னா நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? எவ்ரி மெமரி இஸ் அ பெஸ்ட் மெமரி. அதுவும் ரைட் நவ் என் மெமரிஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, வேறு எதுவுமே என்கிட்ட இல்லை. அவன் இல்லை, பட் அவனோட மெமரிஸ் இருக்குது. ஸோ எவ்ரி மெமரி ரைட் நவ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஃபார் மீ. அதில் ரொம்ப அழகான ஒரு மெமரின்னு பார்த்தீங்கன்னா, நானும் அரவிந்தும் சேர்ந்து ஒரு சாங் என்னோட ப்ரீ வெட்டிங்காக ஒரு தீரா காதல்னு ஒரு சாங் க்ரியேட் பண்ணோம். அதில் வந்து அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஒரு 3-4 சாங்கை மர்ஜ் பண்ணி பீச்சில் ஒரு 2 days நாங்கள் அதை ஷூட் பண்ணோம். அதில் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட மொமெண்ட்ஸ் அது இப்போ வந்து நான் திரும்பியும் அந்த தீரா காதலை வந்து நான் போட்டு பார்க்குறப்போ, அப்பா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், ஒரு மெமரி வந்து அரவிந்தோட நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை நான் வச்சு எப்போவுமே நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிறது. ஸோ தட் சாங் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ. தட்ஸ் அ வெரி நைஸ் மெமரி ஆஃப் ஹிம்.